ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது டிசம்பர் 31 எடுத்த வீடியோ. நியூ இயர்க்கு மொதல் நாள். லாஸ்ட் இயர் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் இருந்தது. இந்த இயர் நியூ இயர் செலிப்ரேஷன் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இவங்க வீடுமே பேர்லாண்டில் தான் இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு 5 minutes பக்கம் தான் இருக்குது. நியூ இயர் பார்ட்டி நைட்டு தான். ஆனால் இப்போவே ஏன் இங்கே இவ்வளோ கும்பல்ஸ் இருக்குன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இப்போ சமைச்சிட்ருக்குறாங்க. எப்போவுமே நடக்கிறது தான். ஏதாவது ஒரு பாட்லக்னா லேடிஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி மெனியூஸ் போட்டு ஆளாளுக்கு ஒரு ஐட்டம்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இந்த டைம் அப்படியே உல்ட்டாவா மென்ஸ் இதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த பார்ட்டி பிளான் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்த லூட்டி கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா மெனு டிஸ்கஷன் வைக்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தாங்க. நாங்களும் தான் நிறைய பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வரைக்குமே இப்படி ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலான்னு தோணுனதே கிடையாது. அந்த குரூப்லேயே தான் அடிச்சுக்குவோம். ஆனால் இவங்க அதை எப்படிலாம் என்ஜாய் பண்ணுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. இந்த நியூ இயர்க்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து போட்ட மெனு நைட்டு தோசை பார்ட்டி இருக்குது. அது இல்லாமல் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, மட்டன் தண்ணி குழம்பு, வெஜிடேரியனுக்கு பாவமேனு வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணாங்க. இவங்க எல்லோரும் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க, போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தேன். நான் வந்திருந்த டைமில் பரோட்டா, மட்டன் சுக்கா, சிக்கன் 65 இதெல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நல்ல வேலை கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டேன். இல்லைனா சூடாக பரோட்டாவும் மட்டன் சுக்காவையும் மிஸ் பண்ணியிருப்பேன். காலையில் 10 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ணியிருந்தாங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு உரிக்கிற வேலை கூட எங்களுக்கு கிடையாது. எல்லாமே அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. மாஸ்டர் ஒரு ஆள் தான். ஆனால் சுற்றி அத்தனை அசிஸ்டண்ட் இருந்தாங்க. எண்ணெய் ஊற்றுறதுக்கு, மல்லித்தலை போடுறதுக்கு, கிண்டுறதுக்குன்னு அத்தனை கைவண்ணங்களோட ஒரு பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு செம ஃபன்னாக இருந்தது இவங்கெல்லாம் சேர்ந்து குக் பண்ணுறதை பார்க்கும்போது. வீட்டில் ஒருத்தர் சமைச்சாலே அந்த கிச்சன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறாங்க, அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் மூஞ்சுமே பார்க்குறதுக்கு பரபரன்னு நான் தான் இன்றைக்கி செஃப் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. லேடிஸ் எல்லோரும் நியூ இயர்க்கு சமைக்க தேவையில்ல அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள அக்கா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நான் போயிருந்தப்பவே சும்மாவே அது வேணும் இது வேணும்னு கிச்சனுக்கு ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ காலையிலேருந்து இவ்வளோ பாய்ஸையும் வச்சு சமாளித்தது சின்ன விஷயம் இல்லை. இன்னொன்று அக்கா வெஜிடேரியன், அவங்களுக்கு ஒரே ஒரு பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. மித்தது எல்லாமே நான் வெஜிடேரியன். எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த நியூ இயர்க்கு எங்கள் கேங்கில் புதுசாக ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டில் தான் புதுசாக ஒரு டாக் வாங்கியிருந்தாங்க. அது பேர் ஆஷு. செம க்யூட்டாக இருக்குல்ல. பாவம் என்ட்ரி ஆகும்போதே செம பயத்தில் வந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் பசங்களாம் வேறு நிறைய பேர் வர போகிறாங்க. என்ன ஆக போதோ தெரியல. மெனுவில் மட்டன் தண்ணி குழம்பு இருந்ததில்ல, அது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பண்ணுறதா தான் பிளான். அன்றைக்கி பிரதோஷன்றதுனால எல்லாமே கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி வந்திருந்தாங்க. அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க மசாலா எல்லாமே அரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நமக்கு பெரிய வேலை இல்லை. தாளித்து விட்டு குக்கர் விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணுற வேலை தான். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போல். தம்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ சூடாக எல்லாருமே ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே எனக்கு ஒரு குட்டி பிளேட் கொடுத்தாங்க. நானுமே டேஸ்ட் பண்ணேன். சூடாக சூப்பராக இருந்தது மட்டன் பிரியாணி. அப்படியே பிரியாணி சட்டியும் எடுத்துகிட்டு வந்து உள்ளார வச்சுட்டு ஓகே அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம போய் ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அக்கா எல்லாமே பிரதோஷன்றதுனால கோயிலுக்கு போயிட்டாங்க. அதனால் நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஆளாக. ஸோ எல்லாருமே வந்ததுக்கப்புறம் ஐட்டம்ஸ் எல்லாமே டைனிங் டேபிளை வச்சு நிறைச்சாச்சு. நைட்டு மெயினான விஷயமே தோசை பார்ட்டி தான். அதனால் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. மைசூர் மசால் தோசை பண்ணுறதுக்கான ரெட் சட்னியுமே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கார சட்னி வச்சா நல்லா இருக்கும். பிரியாணி, வடை, சிக்கன் 65 இது எல்லாத்தையும் ஒரு ஸ்நாக்காக அடித்து தள்ளிட்டு மெயினான தோசைக்காக தான் வெயிட்டிங். ஜூஸு, ப்ளம் கேக்கு, ப்ரௌனி இதெல்லாமே தனியாக ஒரு டேபிளில் வச்சாச்சு. மாக்டெயில் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ரோஸ் மில்க்குமே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரோஸ் மில்க் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சப்ஜா சீட்ஸ்லாம் நிறைய போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் அது ஒரு கப் எடுத்துகிட்டு பருப்பு வடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னோ லேடிஸ் எல்லாம் ஒரே இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்றதுனால சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வீடியோ ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா திரும்பி இந்த மாதிரி கிடைக்காது, அதனால் ஒரே இடத்துல நிற்கும் போதே எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. ஒரு 7:30க்காக தான் தோசை போட ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக லேட் ஆகும். அதனால் சீக்கிரம் முடிச்சா தான் நம்ம ஏதாவது கேம்ஸ் ஏதாவது விளையாடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு தோசை போட யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க மேலே நிறைய ப்ரெஷர். ஃபஸ்ட்டு தோசை ஒழுங்காக வரணும் அப்படின்னு எல்லாருமே அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஓகே சூப்பர்னு சொல்லும் போது புஸ்ஸுன்னு மாவு ஒட்டிக்கிச்சு.
அப்போவுமே மென்ஸ்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க தோசை போடுறதுக்கு. அப்போ கல் கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் ஒரு 2-3 தோசை நல்லாவே வரல. ஓரளவுக்கு செட் ஆகி நல்லா வரும்போது நீங்கள் கிளம்புங்க நாங்களே ஊற்றிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சொன்ன மாதிரியே அந்த மைசூர் மசால் தோசையில் போடுற அந்த ரெட் சட்னி சூப்பராக இருந்தது. எனக்கு மசால் வச்சு அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் அந்த கார சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டேன். வேறு டபுள் டேஸ்ட்டு. நேர்கள் விருப்பப்படி அவங்கவுங்க கேட்ட தோசையை சூப்பராக சுட்டு கொடுத்தாச்சு. ஃபைனலாக தான் ரவா தோசை போட்டிருந்தோம். ரவா தோசையை தனித்தனியாக ஊற்றாமல் கல் ஃபுல்லாக ஊற்றி தேவையானதை பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஊற்றுனாங்க. ரவா தோசையுமே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. ஸோ எல்லோரும் கேட்ட மாதிரி யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கட் பண்ணி பாதியாக அவங்க ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அதெல்லாம் க்ளீனப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பசங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூட வந்துட்டேன். லாஸ்ட் இயர் கேம்ஸ் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். நான் இந்த இயர் அந்த மாதிரி எதுவும் ப்ரீ பிளான்லாம் எதுவும் பண்ணலை. பசங்களாம் லாஸ்ட் இயர் கேம் விளையாண்டதுனால இந்த இயரும் கேம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த டைமில் சர்ச் பண்ணும்போது கிடைச்ச கேம்ஸ் எல்லாம் வச்சு தான் ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த கேம் என்னென்னா, பசங்க கையில் அந்த டீரோட நோஸ் வச்சுருப்பாங்க. இவங்க கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி அந்த நோஸை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் கேம் நல்லாயிருக்கோ மொக்கையாக இருக்கோ அது அவங்களுக்கு கவலை இல்லை. அதை கொஞ்சம் நேரம் அவங்க விளையாடும் போது அவங்க படுற சந்தோஷம் அதுதான் அவங்களுக்கு. பிள்ளைங்க அதை இன்னோசென்ட்டாக பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு நமக்குமே ஆசையாக இருந்தது. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யாராவது இப்போ அந்த கேமை விளையாட போகிறாங்கன்னா அவங்க கொடுக்குற சப்போர்ட்டை பார்க்கணுமே, பயங்கரமாக கத்தி என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த கேமு இந்த கலர் பேப்பரில் நம்ம சொல்கிற கலரை அவங்க டச் பண்ணக்கூடாது. அப்படி லாஸ்ட் வரைக்கும் யார் போராடுறாங்களோ அவங்க தான் வின்னு. இந்த கேம் என்னென்னா, தலையில் கப்பு வச்சுட்டு இவங்க பேலன்ஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணணும். அதுதான் கேமு. எல்லாருமே பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. சில பேர் மண்டையில் அது அப்படியே நின்றுச்சு, சில பேர் மண்டையில் நிற்கவே இல்லை. ஆனால் ட்ரை பண்ணணும்னு திரும்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எத்தனை கேம் வச்சாலும் இவங்க டயர்டாக மாட்டாங்க போல். அடுத்தடுத்து என்ன கேம்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு மியூசிக்கல் சேருன்னு சொல்லி அதை வச்சு முடிச்சாச்சு. இவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணி ஒரு இடத்துல அமைதியாக இருக்க வைக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரம் நின்று அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டயர்டே ஆகலை, சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. பயங்கர என்டர்டைனிங்காக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 11:30க்காக தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களுக்கு பண்ண மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த கப்பை வாங்கி பிரமிட் மேக் பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கேம் ப்ளே பண்ணோம். இந்த முன்னாடியே நாங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுருக்கோம். அதனால் இப்போ ஜென்ஸ் மட்டும் ப்ளே பண்ணட்டும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு உள்குத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இவங்களுக்கு சிக்கவே இல்லை. நின்ன இடத்துலையே 15 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பாட்டில் கேப்பை வந்து தட்டி விடணும். நாங்கள் பண்ணும்போது முக்கால்வாசி எல்லாருமே மயக்கடிச்சு கீழே விழுந்தாங்க. இவங்க யாருமே விழலை, எல்லாருமே ஸ்டடியாக வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் ஷாக்கிங்காகவும் தான் இருந்துச்சு. அப்படியே டைம் 12 o'clock நெருங்கிருச்சு. எல்லாருமே நியூ இயரை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். பசங்க முன்னாடி கேக் வச்சதும் பரபரன்னு இருந்தாங்க. எல்லோரையும் ஹோல்ட் பண்ணி 12 o'clock ஆனதாண்டா கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். 12 o'clock ஆனதும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைபோட நியூ இயரை வெல்கம் பண்ணி, எப்போதுமே நியூ இயருக்கு ஒரு சாங் இருக்கும்ல, இளமை இதோ அந்த சாங்கை போட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு 12:30க்கு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு பார்ட்டிலாம் முடிஞ்சு தூங்குறதுக்கே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனால் எப்போ எழுந்திரிச்சாலும் அடுத்த நாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 minutesல தான் இருக்குது ஹியூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோவில். அங்கே தான் வந்திருந்தோம். நியூ இயர்ன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால் பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது. அதனால் கோவிலுக்குள்ளாரையுமே பார்க்கிங் எதுவுமே அலோவ் பண்ணல. கோவில்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங் ரொம்பவே பெருசாக இருக்குன்றதுனால எல்லாருமே அங்கே பார்க் பண்ணிவிட்டு பஸ்ஸில் தான் கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. நாங்கள் கார் எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் எங்களை மட்டும் இறக்கி விட்டுட்டு அவங்க அந்த ஸ்கூலில் போய் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்லேயே இங்கே வந்துடுவாங்க. இங்கே எப்போவுமே நடக்கிறது தான். கோவில் பயங்கர கூட்டமாக இருக்கும்போது ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்கூல் பஸ்லேயே கொண்டு வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் இந்த பஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரு பெரிய லாங் க்யூ நின்றுச்சு. கோயிலோட பேக் சைடு வரைக்குமே அந்த க்யூ இருந்தது. மெயின் பிரகாரத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்யூவில் போனால் தான் உண்டு. அதுக்கு பயங்கர லேட் ஆகும். பசங்களுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
ஆனால் இந்த க்யூவில் நின்னா கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க. அதனால் சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்னைக்கு கோவிலில் மேனேஜ்மெண்ட்டும் மாற்றி எடுத்து வச்சுருந்தாங்க போல். ஸோ அதுவுமே பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு அந்த ஏரியா ஃபுல்லாகவே. பசங்களுமே பசிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவிலோட பேக் சைட்லேயே நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. நாம் எத்தனை தோசை ஊற்றி கொடுத்தாலும் மெலினாக்கு கடையில் கொடுக்குற தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க தோசை தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தோசை, சோலே பட்டூரா, சமோசா, மேங்கோ லஸ்ஸி, பாதாம் மில்க் இதெல்லாமே வாங்கிட்டு கோவிலுக்கு பேக் சைட்லேயே பசங்க விளையாடுற மாதிரி பார்க்குமே இருக்குது. அங்கே உட்காந்து சாப்பிட்ற இடமும் இருந்துச்சு. அங்கேவே உட்காந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க நல்லா எனர்ஜி ஆகி பார்க்கில் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. அந்த பேக் சைட்லேயே மயிலுமே வளர்த்துட்ருக்காங்க கோவிலில். அப்படியே பார்க்கில் விளையாண்டு மயிலெலாம் பார்த்து அங்கேவே ஒரு மணி நேரம் ஓட்டியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பவும் மெயின் பிரகாரத்தை போய் பார்த்துட்டு போயிடுவோம். கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப போயிடலாம், இல்லை அப்படின்னா கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்திருந்தோம். நல்ல வேலை லாங் க்யூலாம் இல்லை, பெரிய கூட்டமும் இல்லை. ஸோ போய் உட்காந்து நிம்மதியாக சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த லாங் க்யூவில் நின்று வந்திருந்தாலுமே பொறுமையாக நின்று சாமி கும்பிட்ருக்க முடியாது. ஏன்னா கூட்டமாக இருக்கிறதுனால மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் வந்தது பொறுமையாக நின்று கொஞ்சம் நேரம் சாமியை பார்த்து கும்பிடுற அளவுக்கு இருந்தது. இப்போ மணி ஒரு 2 மணி இருக்கும். இப்போவுமே கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. ரிட்டர்னுமே நம்ம கோவில்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி நம்ம கார் எங்கே பார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே விட்டுருவாங்க. இவங்க பஸ்ஸில் அடிக்கடி போகாததுனால பஸ்ஸை பார்த்ததும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. நல்ல விண்டோ சீட்டாக பார்த்து பிடிச்சி உட்காந்துக்கிட்டாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரதுக்காக. வீட்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் கோவில் இருக்குது. இருந்தாலும் இந்த பஸ்லலாம் கூட்டிகிட்டு போனது எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. கோவிலுக்கும் ஸ்கூலுக்குமே பக்கம் தான், இருந்தாலுமே அவங்க சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் அதுவுமே இன்னும் கொஞ்சம் லாங்காக தெரிஞ்சுது. இதுதான் அந்த ஸ்கூலு. இங்கே தான் காரை பார்க் பண்ணியிருந்தோம். அப்படியே இறங்கி அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.